ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்தினா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சாம்பார் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் அரிசி, 1/2 கப் பருப்பு எடுத்திருக்கேன். இது கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் பாதி அளவு பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 1 உருளைக்கிழங்கு, ஒரு 5-6 பீன்ஸு, 3 பச்சை மிளகாய், 1 கேரட், கொஞ்சமாக முருங்கைக்காய், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் தாளிக்க கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் கொஞ்சமாக முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கும் பொழுது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது வந்து சாம்பார் பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் மிளகு நிறைய எடுத்துக்கிறதால மிளகாய் கம்மியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மிளகு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மிளகாவை சேர்த்துக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்காக எண்ணெய், தேவையான அளவு உப்பு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போது சாம்பார் சாதம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம வேக வச்சுக்கலாம். நான் வந்து அரிசியும் பருப்புமா சேர்ந்து 1.5 கப் எடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயே. இப்போது சாம்பார் பவுடர் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் சேர்த்துக்கலாம், அப்புறம் தனியா, இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போது மிளகு, சோம்பு, சீரகம், அப்புறம் வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கருகக்கூடாது, கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகணும், எல்லாத்தையும் வந்து ஃப்ளேவர் ஃபுல்லாக மாறிடும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை பவுடர் பண்ணிக்கலாம். நான் வந்து கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வறுக்கும்போதே தேங்காவும் லாஸ்ட்டாக சேர்த்து கொஞ்சமாக வறுத்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த காய்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கணும். இப்போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு ஆல்ரெடி சாதம் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தேவைன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அப்படியே வேக வைக்கலாம். காயில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த குழம்பு அப்படியே எடுத்து வேக வச்சுருக்க சாதத்தில் சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வேணும்னா இன்னும் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்பொழுது தான் சாம்பார் சாதத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை. உங்களுக்கு வேணும்னா பெருங்காயம் இப்போ சேர்த்துக்கலாம். ஆனால் நான் பெருங்காயத்தை வேக வைக்கும்போதே சேர்த்துட்டேன். அப்புறம் கொஞ்சமாக முந்திரி. இப்போ இதை இந்த சாதத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.